சமுதாயத்தை சீரழிக்கின்ற விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் இம்மூவருக்கும் இந்த கோர்ட் கீழ்க்கண்டவாறு தண்டனை விதிக்கிறது. சரசம்மா 500 ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை 1 மாத காலம். நம்ம நாடே உங்களை தான் நம்பி இருக்குண்ணா. லக்ஷ்மி 500 ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை 1 மாத காலம். உங்களுக்காக உயிரை கொடுக்க நாங்க எப்பவும் தயாரா இருக்கோம்னா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கண்ணா. நீங்க நிச்சயமா வெளியே வந்துருவீங்கண்ணா. ராஜேஸ்வரி 500 ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை 1 மாத காலம். உங்க மேல ஒரு தூசி பட்டாலும் நாங்க தீ குளிக்க தயாரா இருக்கோம்னா. மிஸ்டர் அக்னி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? யுவர் ஆனர், கேவலம் 100க்கும் 200க்கும் உடம்ப வித்து வாழற இந்த பெண்களை கூண்டுல நிப்பாட்டி அபராதம் விதிக்கிறீங்க. கோர்ட்டுக்கு கட்டுற 500 ரூபாயை இவங்க திரும்ப சம்பாதிக்கணும்னா ஓட்டி ஓவர் டைம் பண்ணி ஒரு நாளைக்கு ஒருத்தரோட படுக்கிற இவங்க 5 பேரோட படுக்க வேண்டியிருக்கும். என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியும் யுவர் ஆனர், தெரியும், நல்லா தெரியும். Ours is a democratic country. Government by the people, for the people, of the people ன்னு சொல்ற தேசம் நம்மளது. இந்த நாட்டுல கண்ணை விக்கலாம், கிட்னியை விக்கலாம், ரத்தத்தை கூட விக்கலாங்கிறப்ப நாலா வகையிலும் வஞ்சிக்கப்பட்ட இவங்க தான் வயிற்றுக்காக, தான் பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்க பாலுக்காக, பிள்ளைங்க படிப்புக்காக காசுக்கு உடம்பு விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு யுவர் ஆனர்? வாட் டு யூ மீன்? prostitution லீகலைஸ் பண்ணனும் சொல்றீங்களா? யுவர் ஆனர், நாட்டை சீரழிக்கிற நிஜமான prostitutes இவங்க இல்ல. மக்களோட வரி பணத்தை பூரா கொள்ளையடிச்சு சோத்துக்கும் துணிக்கும் அவங்கள பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து அவங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விட்டுட்டு அந்த காசுல தின்னு கொழுத்து எங்க பார்த்தாலும் பங்களா தோட்டம்னு வாங்கி குவிச்சுக்கிட்டு தன்னையும் தன்னை சேர்ந்தவங்களையும் பொன்னாலையும் வைரத்தாலையும் அலங்காரம் பண்ணி பார்க்கிற இந்த 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 அரசியல்வாதிங்க இருக்காங்களே, இவங்கதான் நிஜமான prostitutes, the mentally perverted political prostitutes. I'm sorry your honor, I'm sorry. இந்த பாவப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இவன மாதிரி அரசியல் வேசிகளுக்கு முதல்ல தண்டனை கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் யுவர் ஆர்டர் ப்ளீஸ். கும்பிடுறையா, ஓடி போன அந்த 4 பேரும் என்றாளுங்க தான். கோவிந்தங்கிற ரவுடி கூட யாடி அழுத்தான். அவங்க கிடைக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஜாமீனும் வேண்டாம், பெயிலும் வேண்டாம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். செந்தாமரை வணக்கம். என்னடா செந்தாமரை, அந்த கிருஷ்ண சிகண்டிய முன்னால வச்சுக்கிட்டு பீஷ்மரை பொண்ணு போட்ட மாதிரி அந்த கோவிந்த என்ன முன்னால வச்சுக்கிட்டு உன்னை உள்ள தள்ளி போட்டான். உன்னைய மோசம் பண்ணி போட்டோமேன்னு என்ற மனசு துடியா துடிக்குதுப்பா. உன்னை பார்க்கணும், ஒன்றை கிட்ட பேசணும், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். வளவளன்னு வேலை கண்ட மாதிரி பேசுறதை விட்டுட்டு நீ வந்த விஷயத்த முதல்ல சொல்ற. அட சொல்றேன்ப்பா, உன் சிஷ்யன் கோவிந்தனை அந்த அக்னி அடிச்சு விரட்டி விட்டான். கோவிந்தம் போனது ரவுடிசமே அடியோட அழிஞ்சிருச்சு. அது அழியக்கூடாது. கவுண்டர, நான் நிரபராதின்னு உனக்கு தெரியும். உன் தம்பியை நான் கொலை பண்ணலன்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன மாதிரி? ஆனா அதுக்கு தாயா நான் இங்க வந்திருக்கேன். செந்தாமரை, இந்த நாட்டுல என்னைய மாதிரி அரசியல்வாதிங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ரவுடிங்க கண்டிப்பா இருந்தாகணும். நாம 2 பேரும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்க. நீ இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா நீனும் இல்ல. புரியலையே. எந்த சட்டம் உன்னை குற்றவாளின்னு உள்ள தள்ளி இருக்கோ அதே சட்டம் உன்னை நிரபராதின்னு வெளியே விடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது எப்படியா முடியும்? அதை நீ கேட்கவும் கூடாது, நான் உனக்கு சொல்லவும் கூடாது. அதான் அரசியல். கவனிச்சிங்களா சார்? ஒரு காலத்துல வீட்டை விட்டு வெளியில வந்தா திரும்ப உயிரோட வீட்டுக்கு போவோங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அந்த அக்னி வந்தார் சார், ரவுடிசம் பூண்டோட ஒழிஞ்சு போயிடுச்சு இல்லையா சார்? அந்த ரவுடி கோவிந்தனை சொரிநாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு ஆளே இல்லாம பண்ணிட்டாரு. என்னடா விஷயங்கிற? உண்மையை சொன்னா உனக்கு என்ன உடம்பெல்லாம் எரியுதா? வாயா முடிட்டு உட்கார்ற பிச்சைக்கார பயல. இறங்க இறங்க, லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்துச்சு. ஏயா, உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா சொல்றேன். எவனையும் முன்னால வந்து பக்காளியா அவனை பத்தி பேசினானா
ஏன் அடிக்கிற? சிரி சிரிமா யாராவது அடி வாங்கினா நீ தான் சிரிக்கிறவளாச்சா சிரி சிரிடி சிரிடி சொல்றேன் ஏமா கண்ணு இப்ப சிரிப்பு வரலையா? அன்னைக்கு நாங்க அடி வாங்கும்போது சிரிச்சோம்ல சிரி சிரிடி புரியுதா? ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டா பண்ணீங்கம்மா. சிரிக்க வேண்டியதானே ஏன் ஓடுற? முன்னாடி சொல்ற சீதா கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் உன்னை கொன்னுடுவேன். கஷ்டம். விடியா பசங்களா சார் சார் அவங்களை பிடிங்க சார், தயவு செஞ்சு அவங்களை பிடிங்க சார், அவங்களை விடாதீங்க சார், ப்ளீஸ் அவங்களை பிடிங்க.
சார் கடவுளாட்டம் வந்து என்னையும் அந்த குழந்தைகளையும் காப்பாத்திட்டீங்க. ரொம்ப ஓகே 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 ஓகே. முதல்ல குழந்தைகளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு சார். சார் நாசமா போன உங்க சண்டையால என் பஸ் சேதமாயிடுச்சு. டிபார்ட்மெண்ட்ல கேட்டா நான் என்ன சொல்றது? இருந்த ஒரு கடையும் அந்த பாவங்க நாசமாயிட்டு போயிட்டாங்க. இனிமே என் பொழப்புக்கு என்ன வழி நீங்களே சொல்லுங்க சார். பொறிக்கிங்க என் பாத்திர கடையில நொறுக்கிட்டு போயிட்டாங்களே. ₹1 கூட வியாபாரம் ஆகல. என் பூவெல்லாம் தூக்கி ரோட்ல போட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே என் கதை என்ன? நான் பிச்சை எடுக்க வேண்டியது. பரவாயில்ல அழுங்க. சும்மா சத்தம் போட்டு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஓன்னு அழுங்க. பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நம்ம நாடு விடுதலை ஆனதுல இருந்து நாம அழறத தவிர உருப்படியா வேற என்ன பண்ணிருக்கோம்? அழுது நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை 50 வருஷமா வீணாக்கிட்டோமே. அப்புறம் என்ன? வேடிக்கை பார்த்தாச்சு, புலம்பியாச்சு, வீட்டுக்கு போய் போத்திக்கிட்டு நல்லா தூங்கி நாளைக்கு எதுக்காவது அழறதுக்கு தயாரா ஏந்திரீங்க. விடாதீங்கய்யா புடிங்கய்யான்னு கையெடுத்து கும்பிடாத குறையா கெஞ்சினா அப்ப நீங்க யாரும் கண்டுக்க மாட்டேன்ட்டீங்க. எவனோ லூசு அவனோ கத்துறான்னு விட்டுட்டீங்க இல்லையா? இங்க பாருங்க சார். உன்னோட ட்ரெஸ்ஸும் காக்கி, என்னோட ட்ரெஸ்ஸும் காக்கி. நானும் ஐபிஎஸ், நீயும் ஐபிஎஸ். நான் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னா நீ இந்தியன் பப்ளிக் சர்வீஸ். தப்பிச்சு ஒரு அயோக்கியங்களை நீங்களா சேர்ந்து என்கிட்ட புடிச்சு ஒப்படைக்கிறத விட்டுட்டு ஏயா ஆண்மை இல்லாத விளையாட்டு ஓரமா நின்னீங்க. இது உங்க தப்பு இல்ல, உங்க தப்பே இல்ல, அவரது. ஐயா மகாத்மா, யாருக்காக எதுக்காக நீங்க இந்த சுதந்திரத்தை போராடி வாங்குனீங்க? பிரிட்டிஷ்காரன் கிட்ட பூட்ஸ் கால மிதி வாங்கினாலும் ஆண்மை இருந்தது, வீரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பொண்டாட்டி கிட்ட படுக்கிற ஒரு விஷயத்துல மட்டும் தான் இவங்க ஆம்பளைங்களா இருக்காங்க. வெளியில இவங்க அலிகளாத்தான் இருக்காங்க. மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். ஏன் இப்படி சுதந்திரம்னு இந்த கோள ஜனங்களுக்காக உங்க உயிரை தியாகம் பண்ணீங்க? அஹிம்சங்கிற ஆயுதத்தை 1947ல கடைபிடிச்சதுக்கு பதிலா ஹிம்சங்கிற AK-47 கையில பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த 1997ல நாடு சுதந்திரம் அடைஞ்ச 50வது வருஷத்தை, தி கோல்டன் ஜூப்ளி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆனந்தத்தோட அட்டகாசமா கொண்டாடி இருக்கலாம். பட் மகாத்மா, இந்த ராவண ராஜ்யம் நீங்க கனவு கண்ட ராமராஜ்யமும் ஆகாது. இந்த அலிகளுக்கு ஆண்மையும் வராது. எஸ், வராது.